வணக்கம் என் அன்பார்ந்த உறவுகளே. நாங்கள் இன்றைக்கு ஆட்டு எலும்பில் சூப் எப்படி வைக்கிறதுன்றதை பார்ப்போம். எலும்புக்கு ஒரு அரைக்கரண்டி உப்பு போட்டு எலும்புக்கு மேல அளவிடுவோம். ஒரு 1/2 லிட்டர் தண்ணி விடுங்க. மூடி அவிய விடுவோம். முதல்ல இந்த எலும்பு தூக்கி அடுப்புல வைப்போம். எலும்பு அவியும் மட்டும் அடுப்புல வச்சு இடிப்போம். முதல்ல மல்லியை போட்டு இடிப்போம். நல்லா பட்டை அடிக்க தேவையில்லை. நாங்கள் இந்த நறுவல் அடித்தால் காணும். கொஞ்சம் தண்ணியை தெளித்து போட்டு இடியுங்க. அப்படின்னா மல்லி பறக்காது. இந்த சத்தல் மிளகா, சீரகம், மிளகையும் போட்டு இடிப்போம். இந்த இஞ்சி உள்ளியையும் போட்டு இடிப்போம். ஒரு 10 நிமிஷம் அவிய வச்ச நாங்கள் எலும்பு பார்ப்போம். நீங்கள் எப்படி பொங்கிச்சுன்னு சொன்னால் எலும்பை மூடாமல் திறந்து விடுங்க. அடுத்தது எல்லாம் மூடி போடும். திறந்து போட்டு அவிய விடுவோம். நாங்கள் இப்போ இடித்த அந்த சீரகம், மல்லி, சீரகம், முள்ளி எல்லாத்தையும் அவிய போடுவோம். மஞ்சள் தூளையும் போடுவோம். அரைக்கிழமை மஞ்சள் தூள். அவியட்டும். இப்போ எலும்பு அவிய வர்றதுக்காக தான் இப்போ 1/2 லிட்டர் தண்ணி வச்சு அவிய வச்ச நாங்கள். இப்போ இன்னும் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி விடுவோமா. சீரகம் அவிய போட்ட நாங்கள் இன்னும் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி விடுவோம். தண்ணியை விட்டுட்டு புளிஞ்ச புளியையும் விடுவோமா. புளி உப்பு நீங்கள் கணக்காக விட்டுறாதேங்கோ. உப்பு புளி கூடினா ஒன்றும் செய்யலாது. நீங்கள் எல்லாம் உப்பும் புளியும் கணக்காக விடணும். இல்லாட்டி குறைச்சி விடுங்க. உப்பையும் குறைச்சி போடுங்க, புளியையும் குறைச்சி விடுங்க. அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து சாப்பிட காணாட்டி போட்டும் சாப்பிடலாம். கூட விட்டீங்கன்னு சொன்னால் ஒன்றும் செய்யலாம். அது வந்து தண்ணியை விட்டு தான் ஊற்றி கூட வச்சுருக்கோம். அதுக்காக நாங்கள் எப்போதும் உப்பு புளி விடைக்க நாங்கள் குறைச்சி விடுவோமா. இப்போ நாங்கள் பாருங்க, இப்போ கொதிச்சுட்டு சீராமலாம் எல்லாம் போட்டு உப்பு புளி எல்லாம் விட்டு கொதிச்சுட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு புளி காணாண்டி கொஞ்சம் விடுங்கோ. மற்றபடி கணக்க விட்டுறாதீங்கோ. இது எங்களுக்கு இப்போ காணும் டேஸ்ட் எல்லாம். இப்போ நாங்கள் இனி அடுப்பால் இறக்குவோம். கொதிச்சுட்டு தானே கொதிக்க விட்டுட்டு தான் இறக்குவோம். ஆட்டு ரசத்தை பார்த்தீங்களா? ஆட்டு ரசம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஆட்டுண்ட எலும்பில் ரசம் வச்சுருக்குறோம். இப்படி நீங்களும் வச்சு பாருங்க. இந்த முறையில் இதில் குடிச்சிங்கன்னு சொன்னால் இருமல், தடிமல், உடம்பு நோவழிதலுக்கெல்லாம் இந்த ரசம் நல்லது. நாங்கள் கிழமையில் ஒரு 2 தினம் வச்சு குடிப்போம் ரசம். மிரக்கறி சாப்பாடுன்னு சொன்னால் மிரக்கறியில் அந்த எண்ணெய் இல்லையானா முடக்கத்தானியில் போட்டு வச்சு குடிப்போம். மற்றபடி மச்ச சாப்பாடுன்னு சொன்னால் ஆட்டு எலும்பில் சூப்பு வச்சு குடிப்போம். நீங்களும் இதே மாதிரி நீங்களும் ரசம் வச்சு குடிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்லா தான் இருக்கும். உடம்பு எழுதலுக்கெல்லாம் நல்லா இருக்கும். அப்போ எப்படி இப்போ நாங்கள் ரசம் வச்சுருக்கிறோம். இப்போ ஆட்டுக்காலெலாம் மணி வந்து ரசம் வச்சு இந்த மாதிரி ரசம் வைக்கிறோன்றதை உங்களுக்கு காட்டியிருக்கிறோம். இப்போ நாங்கள் இந்த ரசத்தை இந்த மாதிரி குடிப்போம். இருக்காவே குடிச்சு பார்ப்போம் என்ன மாதிரி இருக்காண்டு. நல்லா தான் கிடக்கு ஆட்டுக்கால் ரசம். காலும் கிடக்கு.
காலம் கிடக்கு கடிக்கணும். இங்கே பார்த்தீங்களா எலும்பை கண்டோன்னா அது ஓடி வர வருது எப்படி என்று பார்த்தீங்களோ எலும்பை கண்டா விட மாட்டான். ஆட்டச்சி ஏண்டாக்க முக்கியம் கவனிக்கணும்னு சொன்னால் ஆட்டின வந்து சின்ன முடி அது இருக்கிற தெரியாது. அதை வடிவாக கவனித்து எடுக்கணும். அதை இல்லாட்டி இப்போ வயிற்றுக்குள்ளே போடும். எலும்பு வெட்டேக்க இறைச்சிகள் வெட்டேக்க பார்க்கணும் அந்த வடிவா. சரி ரசத்தை வச்சு குடிச்சு பாருங்க. எல்லா நோய்களுக்கும் நல்ல சாமான் ரசம். அதுக்கு வந்து மூலிகை சாமான் எல்லாம் செய்யுது. உள்ளி மிளகு மல்லி நச்சீரகம். இந்த ரசம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் அமர்த்துங்க. அப்பதான் நாங்கள் செய்யற வீடியோ உங்களை வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம்.